பேசுவதும் முதல்ல இங்கே கூடியிருக்கும் இணையற்ற அன்பு கொண்ட உங்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் வணங்கி உங்களுடைய இந்த ரத்தம், இந்த உயிர் எல்லாம் உங்களுக்கு தான். உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். என்னுடைய நம்முடைய தம்பி உங்கள ஒருவனாக என்றும் வாழ்ந்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு ராஜா, அவர் பேரிலேயே ராஜா. இந்த ராஜா வெற்றி பெறாமல் வேறு யார் வெற்றி பெற முடியும்? டிஎம்டி தலைவர் அல்ல, மக்களுடைய தலைவர். இங்கே சாத்தூர் அப்படின்னாலே என்னாச்சுன்னா, இங்க உங்களுக்காக எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள், அத்தனையும் தாண்டி அவருடன் நீங்களும் உடன் உறுதுணையாக தூண்களாக நிற்கும் போது உங்களுக்காகவே இருக்கும் இந்த தூண் மட்டும் எப்படி வராமல் இருக்கும்? என்னைக்குமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கடந்த 20 வருஷமா மட்டும் இல்ல, நான் எப்பவுமே நம்முடைய காவல்துறை சகோதரர்களையும் வணங்கி விட்டுதான் உரைய ஆரம்பிப்பேன். ஏன்னா நம்ம இங்க வரும்போது அவ்வளவு பெருமையா அவங்க சொல்லிட்டு வந்தாரு. அவ்வளோ ஒத்துழைப்பு அற்புதமா தராங்கன்னு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இங்கே நாம் வந்தது நம்முடைய சகோதரரை செய்கிறார்கள். சகோதரரை நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்பியே ஆக வேண்டும். இது அன்பு கோரிக்கை என்று சொல்றதை விட உரிமை குரலை அங்கே ஒலிக்க செய்வோம். நான் ஜாஸ்தி ஃபாலோ பண்றது இல்லை, ஆனா தம்பியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இங்க வண்டியில வரும்போது சொல்லிட்டு இருந்தேன், அந்த உண்மையான அந்த எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி வளர்றத போலியாக யாரும் காட்ட முடியாது. அப்படி காட்ட நினைப்பவர்கள் தோற்காமல் வேறு என்ன செய்ய முடியும்? ஆனா அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச வேண்டாம். ஏன்னா நமக்கு எல்லார் மீதும் மரியாதை உண்டு. இன்னைக்கு எப்படி உங்களோட மாசத்துல நீங்க வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் சென்னையில இருந்தும் பலரையும் தாண்டி இங்க வந்திருக்கோம். அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னன்னா எவ்வளவு ஒரு ஆழமான இம்பாக்ட் இங்கே உருவாக்கி இருக்கிறார் நம்ம சகோதரர் உங்க குரலையே ஒலிக்குது.
இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், ஆனா என் இதயத்துக்கு மிக்க மிக்க நெருக்கமான ஒரு விஷயம் சொல்லி ஆக வேண்டும். நானும் நம்மை சார்ந்த கட்சியினரும் நம்ம மக்களும் பெரிதாக நம்ம இந்த தடவை ஒரு சின்ன தயக்கம் இருந்தது எனக்கு. ஏன்னா ஒரே குழப்பம், எங்கே போனாலும் ஒரு குழப்பம் இருந்தது. அது அவங்க குழப்பம், நம்ம அதுக்கு ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா நம்ம ஒரு முடிவுன்னு எடுத்துட்டு அதுல தீர்க்கமா நிற்க வேண்டும். அந்த பெருமை நான் சத்தியமா சொல்றேன். பசுமன் நம்முடைய தெய்வம் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் அந்த புண்ணிய பூமியில் நான் உரிமையோடு அண்ணி என்று அழைப்பவர். அவர் அண்ணி என்று ஏன் நான் அழைக்கிறேன், நீங்க அவங்களை அன்போடு உரிமையோடு சின்னமா என்று அழைக்கிறேன். எமன் அண்ணன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். அவரை அண்ணன் என்றுதான் நான் அழைத்தேன். அவர் இன்றைக்கும் என்னை நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எப்பவும் இருப்பார். அந்த உரிமையில நான் அவங்களுக்கு அதையும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு அல்ல அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருந்தாலும் எல்லோருக்கும் புரியணுங்கிறதுக்காக நானும் அதே நீங்க வைத்திருக்கும் மரியாதையுடன் சின்னவா அவர்களை சந்தித்த போது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஏன் சொன்னா, மனம் திறந்து பேசினார்கள். பல உண்மைகள் தெளிவானது. அதற்காக மட்டும் இல்லை இந்த கார்த்திக் வரல, உங்க எல்லோருக்கும் நியாயம் கிடைக்க வேண்டும். அந்த நியாயம் அவங்களுக்கு கிடைத்தால் அவங்க மூலம் நிச்சயம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. அவங்களுக்கு ஒரு சகோதரன் இல்லையே, 2 சகோதரன் இல்லையே, எத்தனை கோடி சகோதரர்கள் இருக்கோம். சகோதரர்கள் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, நம்ம குழந்தைகள் எல்லாம் அது எண்ணில் அடங்காதவை. அதனுடைய நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகாம பேசணுன்ற முடிவோடு தான் வந்திருக்கேன். ஏன்னா எமோஷனல் ஆனா அந்த கட்டுப்பாடு இழந்துடுறாங்க சில பேர். நேற்று நான் பேசிட்டு இருந்தப்ப சொன்னேன், தமிழ் எவ்வளவு எளிமையான மொழி, அதை ஏன் கெட்ட வார்த்தையா சொல்லி கொலை பண்றீங்கன்னு. ஏன்னா ஒரு அவங்களுக்கும் ஒரு சகோதரனா நான் சொல்லிக்க ஆசைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான். தமிழ் மொழியை வசைப்பாடுவதற்கு பயன்படுத்தாதீர்கள். இசை போன்ற தமிழை தயவு செய்து நம்ம குழந்தைங்க காலேஜ் நீங்க டிவியில எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி வசைப்பாட பயன்படுத்த வேண்டாம். தயவு செய்து நல்ல தமிழில் பேசுங்கள். தமிழை வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு, தமிழை பாதுகாப்போம் என்று கூறிக்கொண்டு, வசைப்பாடும் தமிழை நம் இளைய சமுதாயத்தினருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அப்படின்னு தான் நான் தாழ்மையோடு அன்போடு பண்போடும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எதிர்த்து பேச தெரியாது என்று இல்லை, பேசக்கூடாது என்ற கட்டுப்பாடு தான் இருக்கு. வார்த்தைகளை அள்ளி விட்டுறலாம். சில அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அள்ளி விடுற மாதிரி சத்தியங்களை அள்ளி விடலாம். அது போலியா இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நமக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை நாம் பார்த்தோம். சின்னம்மா அவர்கள் செல்வதற்கு முன்னால் இந்த பொறுப்பை கொடுத்துவிட்டு, நம்பிக்கையுடன் கொடுத்துவிட்டு, சத்தியம் செய்துவிட்டு கிளம்பினார்கள். அந்த நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமை எத்தனையோ வேட்பாளர்கள் அங்கே சென்றாலும் நம்மளுடைய சகோதரர் இங்கே இணைக்கிறார்கள்.
இவருடைய நியாயமான குரலும் உரிமை குரலும் உங்களுக்கான குரலும் அங்கே ஒலிக்க வேண்டும். அப்போ நிச்சயம் நம்முடைய சான்றோருக்கு நியாயம் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். நான் இப்போ ரீசெண்டா பார்த்த குடிதண்ணீர் போராட்டத்தையும் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி கொரோனா காலத்துல எவ்வளவு உதவி நீங்க எல்லாரும் நம்ம சகோதரரோடு சேர்ந்து பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். அதே போல் இந்த துயரமான ஒரு சம்பவம் நடந்ததும் இழக்கக்கூடாத ஒன்றை, அந்த உயிரை இழந்து நிற்பவர்களுக்காக ஒரே ஒரு நிமிடம் நாம் மௌனம் இருந்து மரியாதை செலுத்திடுவோம் அவங்க ஆத்மாவுக்காக. இந்த ஒரு சிறிய மௌனத்திலேயே உங்களுடைய அந்த பாவத்தையும் நேசத்தையும் அந்த ஆறுதலையும் அத்தனை குடும்பங்களுக்கும் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அதுபோல் ஆனா இனிமே இந்த மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதுக்கு பாதுகாப்பு வேண்டும். பயிற்சி மட்டுமே போதாது, பாதுகாப்பும் சேர்ந்து வர வேண்டும். ஏன்னா அந்த தொழிலை நம்பி எத்தனையோ மக்கள் இருக்காங்க. எத்தனை இந்த காலத்துல சிறு வயதிலேயே வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் இருக்கும் போது எந்த வகையில் போனாலும் பாதுகாப்பு தேவை. முதல்ல வேலைகள் தேவை. போராட்டங்கள் தானாக மறை. ஒரு அமர பாட்டா இருந்தாலும் நியாயம் கிடைக்க வேண்டுமா இல்லையா? அதனால்தான் அந்த 4 வாரம் தோப்பு சின்னத்தில் தகவல் தோப்பு சின்னத்தில் வாக்களித்து மாவீரரை உங்கள் எல்லோரையும் நான் வீரர்கள் என்றுதான் இப்பவும் கூறி இருக்கிறேன். செய்ய வேண்டும். நான் சுருக்கமா முடிச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு பாட்டுக்கே வந்துடுறேன். ஆனா நான் எப்பவும் சொல்ற மாதிரி அத பாட்டு நான் பாடும்போது எனக்கு 30 வயசு. இப்போ எனக்கு 15 வயசு தான். இருந்தாலும் முயற்சி பண்ற. நமக்கு தென்னந்தோப்புதா வேற. நான் என்ன சொன்ன இவ்வளவு நேரம் இது என்ன?
தெரியுமா? எல்லாம் தெரியாதா? இத்தனை வருஷமா தெரியாதா? சரி, ஆனா அந்த பாட்டுல சில வரிகள் ஒரு மாதிரி இருக்குமே, பரவாயில்லையா? அதை வெறும் ஹம் பண்ணி விட்டுறேன். ஆனா நாலுல என்ன பாடுவேன்? ஏன்னா இந்த நாளை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த தோப்பை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தோப்பு வளர வேண்டும், அதுக்கு நம்ம எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டுமோ? நான் போறேன். ஓகே, ரொம்ப ஹை பிச்சில் போவோம், இருந்தாலும் முயற்சி பண்றேன். இங்க இருந்து ஆரம்பிங்க. வெற்றியும் தானாக பறந்து வந்து சேரும். என்னைக்கு நான் வர வேண்டி இருக்கிற பாருங்க, தானா அமைஞ்சது. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் வேற, தம்பி இதோட பிறந்த நாள் வேற. இது இறைவன் அருள் தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Thambi Sairaja. Happy birthday to you. And may God bless you. எல்லாருடைய ஆசையோடும் நாம் வணங்கும் அனைத்து தெய்வங்களுடைய ஆசையுடன், உங்களுடைய ஆசையுடன், உங்க சார்பால் அவருடைய பிறந்தநாள் நான் பெற்றேன். அவருக்கு ஊட்டிடுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அவர் ஊட்டிடுவார். ஓகே,
பல இடங்கள் போக வேண்டியிருக்கு இல்லையா? So, நான் நிறைய பேசணும்னு வந்தேன். இருந்தாலும் இதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று எனக்கும் தெரியும். உங்களுக்கு அனைத்தும் புரியும் என்றும் எனக்கும் புரியும். ரொம்ப நேரம் நிக்க வச்சு, கால் கடுக்க நிக்க வச்சு தொந்தரவு பண்ண மாட்டேன். டிராபிக் ஜாம் ஆகவும் விட மாட்டேன். நீங்களும் நேரத்தில் வீட்டுக்கு போகணும், பத்திரமா இருக்கணும். எலெக்ஷன் நேரத்தில் மட்டுமில்லை, எப்பவும் நீங்க நல்லா இருக்கணும். நம்மளுடைய தம்பி வெற்றி பெற்று தென்னந்தோப்பு சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து எத்தனையோ போராட்டங்களுக்கு பிறகு நம்முடைய அன்னியார் சின்னம்மா அவர்கள் நம்பிக்கையுடன் நம்முடைய பிஎம்டிக்கு நம்ம தம்பிக்கு சீட்டை கொடுத்திருக்கார். வெற்றி பெற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, செய்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.